எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்படியானால் இன்றைக்கு நாம் சத்தியத்தை அறிந்திருக்கிறோமா என்பதை கவனிக்க வேண்டும். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து வளருகிற ஒவ்வொரு பிள்ளைகளும் சத்தியத்தை அறியாதவர்களாய் இருக்கிறார்கள். அவர்கள் தங்கள் தகப்பனிடத்திலும் தங்கள் சபையாரிடத்திலும் கேள்விப்படுகிறபடி தான் வாழ்கிறார்களே ஒழிய சத்தியத்தை அறிந்து ஆண்டவரை பின்பற்றவில்லை. ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், முடிந்தால் உபவாச ஜெபத்துக்கு முழுகிற ஜெபத்துக்கு போக வேண்டும், நம்மால் முடிந்த அளவுக்கு வேதத்தை வாசித்து வீட்டில் ஜெபிக்க வேண்டும், அவ்வளவுதான். இந்த அளவுக்கு தான் இன்றைக்கு விசுவாசிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே ஒழிய இதை கடந்து மேன்மையான ஒரு அனுபவத்திற்குள் அவர்கள் இன்னும் வரவில்லை. அநேக தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்படாமலே விசுவாசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அநேக தேவ பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடுக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இன்னும் அநேக பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தாலும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. இது எல்லாம் எதை காண்பிக்கிறது என்று சொன்னால், அவர்கள் இன்னும் ஆவிக்குரிய பிரகாரமாய் தங்கள் குருட்டாட்டத்தை விட்டு வெளியே வரவில்லை என்பதை காண்பிக்கிறது. இங்கே வேதம் சொல்லுகிறதை பாருங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் சொல்லுகிறது, கலிலேயாவிலும் தெக்கப்போலியிலும் எருசலேமிலும் யூதயாவிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். பிரியமானவர்களே, இங்கே வேதம் நமக்கு ஒரு கூட்ட ஜனங்களை காண்பிக்கிறது. அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லுகிறது. கவனிக்கணும், ஒரு இடத்துல ஏசப்பா சொல்றாங்க, நீங்கள் அற்புதங்களை கண்டதினால் அல்ல அப்பங்களை சாப்பிட்டதினால் என்னை பின்தொடருகிறீர்கள் என்று சொல்லுகிறார். அப்போ கவனிங்க, ஏசப்பா பின்னாடி போனால் கொஞ்சம் சாப்பாடு கிடைக்கணும் ஒரு கூட்டம் போகுது. ஆனால் இன்னொரு கூட்ட ஜனங்கள் அவர் செய்கிற அற்புதங்களையும் அடையாளங்களையும் கண்டு அவரை பின்பற்றுகிறார்கள். ஆனால் இவர்களுக்கு மத்தியில் கலிலேயாவில், இதுமேயாவில், தெக்கப்போலியில் பாருங்க, சுற்றி இருக்கிற கிராமங்கள் பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் இயேசுவுக்கு பின் செல்லுகிறார்கள். எதற்காக இயேசுவுக்கு பின் செல்லுகிறார்கள் என்று சொன்னால், வேதம் திட்டமாய் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற கிருபையுள்ள வார்த்தைகளை கேட்பதற்காக. அல்லேலூயா. அப்போ கவனிங்க, இன்னைக்கு ஒரு கூட்ட ஜனங்கள் மட்டும் உபவாச ஜெபத்துக்கு போறாங்க, நிறைய பேர் போறதில்லை. ஏன் அப்படின்னா, எங்களுக்கு வேலை இருக்கு அப்படிங்காங்க. அப்போ வேலை இல்லாமல் இருக்கிறவர்கள், வீட்டில் இருக்கிறவர்கள், தங்களுக்கு நேரம் கிடைக்கிறவர்கள் முழுகிற ஜெபத்துக்கோ உபவாச ஜெபத்துக்கோ போறாங்க. இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜனங்களுடைய வாழ்க்கை நிலைமை எப்படி இருந்துச்சுங்கிறது நமக்கு தெரியாது, அது சரித்திரத்தில் படிக்கணும். இப்போ அந்த காலத்தில் வாழ்ந்த மக்கள் அனுதின கூலி வேலை செய்து தான் அவர்கள் சாப்பிட்டு கொண்டிருந்தாங்க. அப்படிப்பட்ட காலத்திலும் இயேசுவை பின்பற்றினார்கள், இயேசுவுக்கு பின் சென்றார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்னா என்ன? தேவகுமாரனாகிய இயேசுவின் மேல் வைத்த ஒரு அன்பு, மாறாத அன்பு. அடுத்தது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஜீவனுள்ள கிருபையுள்ள வார்த்தைகள் அவர்கள் ஆத்துமாவுக்கு இன்பமாய் இருக்கிறது. ஆகவே தேவனை பின்பற்றும்படி, தேவனுடைய வழியில் நடக்கும்படி, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உணர்வடைந்து தங்களுக்குள் மனம் திரும்புதலுக்கேற்ற கனிகளை கொடுக்கும்படிக்கு அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள் என்று பார்க்கிறோம். இப்பொழுதும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அன்றைக்கு எப்படி இயேசுவை பின்பற்றினார்களோ அதே போல இன்றைக்கு இந்தியா முழுவதும் பல தேவ மனிதர்களை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அவர்கள் விசேஷித்த சுகமளிக்கும் கூட்டங்களை நடத்துகிறாங்க, உபவாச ஜபங்களை நடத்துகிறாங்க, முழுகிற ஜபம் நடத்துகிறாங்க, ஜப முகாம்கள் நடத்துகிறாங்க, குடும்ப ஆசீர்வாத கூட்டம் நடத்துகிறாங்க. ஞாயிறு ஆராதனை தவிர மற்ற கூட்டங்களை நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட கூட்டங்களுக்கு போகிற மக்களை கவனித்து பாருங்க. ஞாயிறு ஆராதனைக்கு மட்டும் போகிற விசுவாசிகளை விட ஞானமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, பொறுமையாக இருப்பாங்க, சத்தியத்தில் நடப்பாங்க. அப்போ கவனிங்க, ஞாயிறு ஆராதனைக்கு மட்டும் போயிட்டு வருகிற ஜனங்களை விட மற்ற ஆராதனைகளுக்கு ஜெப கூட்டங்களுக்கும் சேர்த்து போகிற ஜனங்கள் கொஞ்சம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ந்தவர்களாக இருப்பாங்க, நன்றாக ஜெபிக்கிறவர்களாக இருப்பாங்க, அதிகமாக வேதத்தை அறிந்தவர்களாக இருப்பாங்க. இதுதான் இயேசுவை பின்பற்றுகிறதுக்கு அடையாளம்.
நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் போயிட்டு வந்தால் போதாதப்பா. போதாது. ஏன்? ஆவியில எளிமையுள்ளவர்களாய் வாழ வேண்டுமே, அன்புள்ளவர்களாக வாழ வேண்டுமே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்களாய் வாழ வேண்டுமே. ஞாயிறு ஆராதனைக்கு மட்டும் போயிட்டு வருகிற ஜனங்களிடத்துல இந்த ஆவிக்குரிய அனுபவங்கள் இருக்குதான்னு பாருங்க, இருக்காது. சரி, நான் சொல்ற ஜனங்கள் பெர்ஃபெக்ட் ஆயிட்டாங்களாயா அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டா, அவங்க பெர்ஃபெக்ட் ஆயிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா உங்களை விட அவங்க பெட்டரா இருப்பாங்க. ஏன்னா அவர்கள் தேவனை பின்பற்றுகிறார்கள், தேவனை தேடுகிறார்கள். கடந்த நாட்களில் நாசரேத் லூக்கா ஆஸ்பத்திரி பக்கத்தில் பிள்ளையன்மனையை சேர்ந்த ஒரு 3 ஆசிரியைகள் நின்று கொண்டு இருந்தாங்க. நான் உங்களை பார்த்து கேட்டேன், டீச்சர் சாயங்காலம் மணி 5:30 மணி ஆகுது, இங்கே நிற்கிங்களா என்ன? அவங்க சொன்னாங்க, ஐயா 4 மாடி போகிறோம், அங்கே இன்றைக்கி சாயங்காலம் ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்கு, அதில் கலந்து கொள்ள போகிறோம் நாங்கள். அப்போ நான் சொன்னேன், சந்தோஷமாக போயிட்டு வாங்க, நீங்கள்லாம் பரிசுத்த வாட்டிகள், கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு. உண்மையாக சொல்கிறேன் பாருங்கள், பகலில் டீச்சர் வேலை பார்த்து அவங்க சாயங்காலம் 5 மணிக்கு தான் 4:30 மணிக்கு தான் வீட்டுக்கு வருவாங்க. அதுக்கு பிறகு அவர்களுக்குள்ள இருக்கிற வாஞ்சையை பாருங்கள், தாகத்தை பாருங்கள். தேவ சமூகத்துக்கு போகணும், அங்கே ராத்திரி கூட்டம் 9 மணிக்கு முடியும், பரவாயில்ல, ஆனால் கொஞ்ச நேரம் தேவ சமூகத்தில் உட்காந்துட்டு வருவோன்னு சொல்லி போகிறாங்க பாருங்கள். எவ்வளவு வாஞ்சை, எவ்வளவு தாகம். அவங்களுக்கும் வீட்டில் வேலை இருக்குது, அவங்களுக்கும் பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கும் கடமைகள் இருக்கிறது. ஆனாலும் அவைகளுக்கு மத்தியில் நேரத்தை ஒதுக்கி கர்த்தரை தேடுறதுக்குன்னு சொல்லி தங்களை அர்ப்பணித்து போகிறாங்க பாருங்க. இந்த வாஞ்சை கிறிஸ்துவை தேடுவதற்கு அடையாளமாக இருக்கிறது, இயேசுவை பின்பற்றுவதற்கு அடையாளமாக இருக்கிறது. நிறைய பேரை பார்க்குறேன், வேலை முடிஞ்சு இப்போ தான் வந்தேன் ஐயா, ஒரு 7 மணிக்கு ஜெபக்கூட்டம் வச்சுருக்க, வாங்க, டயர்டாக இருக்குது பிரதர், அடுத்த இருப்பு பார்ப்போமே. பாருங்கள், சோர்வுக்கு இடம் கொடுத்து சோம்பலாய் போகிற விசுவாசிகளுக்கு மத்தியில் கர்த்தரை பின்பற்றுகிற ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். நீங்கள் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் அப்படி கர்த்தரை பின்பற்றினதுனால என்ன ஒரு ஊழியக்காரனாக வைத்திருக்கிறார். நீங்கள் இயேசுவை பின்பற்றுங்க. தலைவலி வந்தாலும் தேவை வந்தாலும் கர்த்தரை தேடுறவங்களா இருக்கக்கூடாது. நேரம் கிடைக்கும் போதெல்லாம் கர்த்தரை தேடுங்க. உங்களுக்கு பேர் தான் இயேசுவை பின்பற்றுகிறவர்கள். நம்ம ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த பரிசுத்தமான காலை வேளையில் உமது அன்பின் கரத்தில் உமது பிள்ளைகளை தருகிறேன். மனதார அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, இயேசுவை பின்பற்றும் மனிதர்கள் யார் இந்த பூவுலகில் என்று சொன்னது போல, உம்மை பின்பற்றுகிற ஒரு கூட்ட ஜனங்களுக்கு மத்தியில் இந்த செய்திகளை கேட்கிறவர்களும் உம்மை பின்பற்றும்படி நீங்க கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஏதோ ஒன்றிற்காக அல்ல, எனக்காக மரித்த தேவகுமாரன் மீது வைத்த அன்பு நிமித்தமாய் நாங்கள் இயேசுவை பின்பற்ற கடமைப்பட்டு இருக்கிறோம் ஐயா. ஆகவே நாங்கள் ஒவ்வொருவரும் மனதார உம்மை பின்பற்ற எங்களுக்கு கிருபைத்தார். ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உம்மை பின்பற்ற கிருபைத்தார். உம்முடைய பாதத்தில் அமர்ந்திருந்து உம்முடைய பரிசுத்த பிரசன்னத்துக்குள் எங்களை காத்துக்கொள்ள கிருபைத்தார். நீரே எங்களையும் எங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.